மழை வருதோ வரலையோ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே போதும் என் பொண்ணு இருந்துட்டாமா சூடாக ஏதாவது ரெசிபி செய்யலாமான்னு ஸ்டார்ட் பண்ணிடுவா. நீங்கள் கஷ்டப்பட வேணாமா, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், நீங்கள் இன்க்ரீடியன்ட் மட்டும் சொல்லுங்கன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதுக்கு ஒரு பவுலில் 400 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, 10 கிராம் ஆயில், இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பனைஞ்சுக்கோங்க. ஈஸ்ட் போட்டு செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பண்ணினோம், அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது இந்த ப்ராசஸ் எடுக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து இழுத்து பாருங்க, கிழியாம வரணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்படி வந்தாதான் உங்களுக்கு அந்த டிஷ் வந்து ரொம்ப சாஃப்டா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வரும். பிணைஞ்சு வச்ச மாவை 1 hour ரெஸ்டிங் விட்டுருங்க. இப்போ பிஸா சாஸ் ரெடி பண்ண போறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமா ஆரிகேனோ, சில்லி ஃபிளேக்ஸ், இது நாலுத்தையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா சாஸ் ரெடி. 1 hour கழிச்சு நம்ம ரெஸ்டிங் விட்ட மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சதை விட அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சு ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பிஸா பேஸ் ரெடி. பிளேட் ஃபுல்லாக இந்த மாதிரி டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுறணும், இல்லைனா உங்களுக்கு பன்னு மாதிரி பொங்கி வந்துடும். இந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பொங்கி வராது. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண பேஸ் மேலே சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நமக்கு என்னெல்லாம் டாப்பிங்ஸ் வேணுமோ அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் கேப்சிகம், பன்னீர், சீஸ் போட்டிருக்கேன். 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான பிஸா ரெடி. நீங்கள் ஷாப்பில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக பிஸா பிடிக்காதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற பிஸா கார்னர்லாம் வரன்னு ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் இந்த பிஸா அப்படி இருக்கவே இருக்காது. லாஸ்ட் பைட் வரைக்கும் ரொம்ப ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் அடிக்ட் ஆகிடும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.